15A மேபி 2024 கொஸ்டினாக இருக்கும், இல்லை 2023 இருக்கும், எது வேணா இருக்கலாம், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. என்ன கொடுத்துக்கிறேன்? டிட்டர்மைன் கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ், ஹென்ஸ் எவாலுவேட் ஐகன் வேல்யூஸ் ஃபார் த ஃபாலோயிங் டேட்டா. அப்போ என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னா, ரெண்டு கான்செப்ட் கொடுத்துக்கிறாங்க. இங்கே வந்துருங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக சால்வ் பண்ணோம்ல, டிட்டர்மைன் கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ்னா இந்த கான்செப்ட் அப்ளை பண்ணுறீங்க. இங்கே என்ன பண்ணணுமோ அதை அப்ளை பண்ணுறீங்க. எது வரைக்கும்? இங்கே பாருங்க, சிக்மா கண்டுபிடிக்கணும்ல, இது வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணுறோம். அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிட்டா என்ன கொஸ்டின் கேட்குறான்? ஃபைண்ட் ஐகன் வேல்யூஸ் கேட்குறான். அப்போ ஃபைண்ட் ஐகன் வேல்யூஸ்னா இது வரைக்கும் நீங்கள் சால்வ் பண்ணால் போதும். 15Aக்கு நீங்கள் இது வரைக்கும் சால்வ் பண்ணால் போதும். தட் இஸ் கால்ட் 15A கொஸ்டின் முடிஞ்சது. சரியாமா? புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ கொடுத்துருக்கிறது வந்து என்ன சொல்லிக்கிறாங்க? வேரியபிள்ஸ் வந்து x1 x2ன்னு கொடுத்துக்கிறாங்க. அதை நான் என்ன பண்ண போறேன்? எக்ஸுங்கிற மேட்ரிக்ஸா நோட் பண்ணிட்டு கால வைஸ் எழுத போறேன். என்ன பண்ண போறேன்? கால வைஸ் 4 8 13 7 11 4 5 14. கரெக்டாப்பா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடியுதுங்களா? என்ன சொன்னேன்? கொடுத்துருக்கிற டேட்டாஸை நான் எக்ஸுங்கிற எழுதிட்டேன். அடுத்து என்ன பண்ண போறேன்? மீன் கண்டுபிடிக்கணும். மியூ எக்ஸ் மியூ ஒய் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிடலாமா? மீன் கண்டுபிடிக்க ஃபார்முலா கொடுத்துட்டேன். அப்படின்னு என்ன பண்ண போறோம்? மீன் கண்டுபிடிச்சிருங்க. மீன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த கால வெக்டரோட சம்மேஷன் டிவைட் பை எத்தனை வேல்யூஸ் இருக்குதோ அது. இது கால வெக்டரோட இது போட்டலாமா? சொல்லுங்கப்பா. மீன் மியூ எக்ஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் எக்ஸ் பை என். அதாவது x1 வேரியபிள், இது x2 வேரியபிள். அதனால மியூ x1 நான் வச்சுக்கிறேன். அப்போ ஆட் பண்ணி சொல்லுங்க. 4 + 8 + 13 + 7 எத்தனை வேல்யூ? 1 2 3 4 வேல்யூ சொல்றாங்க. 12 25 32 32/4 8. கரெக்டுங்களா? கால்குலேட்டரில் கையில் வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த கான்செப்ட் மேபி கால்குலேஷன் கொஞ்சம் டஃப் ஆனாலும் நம்மளுக்கு வந்து இதாகிடும். அதுக்காக இது எவ்வளவு? 11 + 4 + 5 + 14 டிவைட் பை அதே 4. இது எவ்வளவு வரும்னு சொல்றாங்க? கால்குலேட்டர் போட்டு 34/4. எவ்வளவு? 34/4 8.5 8.04 சார். 34/4 கரெக்டுங்களா? 8 ரிமைனிங் 2னா 5 தானே வரும். செக் பண்ணி பாருங்க. கால்குலேட்டர் போட்டு பாருங்க. டிவைட் பை 4 தானே போடுறீங்க? ஆமாங்க சார். சரி, இப்போ என்ன பண்ணிட்டீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மியூ எக்ஸ் மியூ ஒய் கண்டுபிடிக்க சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சது. நான் அல்காரிதம் கொடுத்ததை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். மியூ எக்ஸ் மியூ ஒய் கண்டுபிடிச்ச பின்னாடி என்ன பண்ணுறாங்க? எக்ஸ் சென்டர் வேல்யூ கண்டுபிடிக்கிறாங்க. எக்ஸ் சென்டர் வேல்யூ என்ன? x1 மைனஸ் கரஸ்பாண்டிங் மியூ வேல்யூ. அங்கே இருக்கிற கால வெக்டரில் இந்த மியூ எக்ஸை மைனஸ் பண்ணுறீங்க. அதே மாதிரி ஒய் இருக்கிற கால வெக்டர் இருக்கிறத மியூ ஒய்யை மைனஸ் பண்ணுறீங்க. அதான் எக்ஸ் சென்டர் வேல்யூங்களா? இப்போ எக்ஸ் சென்டர் வேல்யூ கண்டுபிடிச்சலாமா? எக்ஸ் சென்டர் வேல்யூங்கிறது எக்ஸோட அந்த கரஸ்பாண்டிங் மீனை மைனஸ் பண்ணுறீங்க. எக்ஸ் சென்டர் வேல்யூ ஈக்குவல் டு 4 மைனஸ் எக்ஸ் மியூ எக்ஸ் 8 8 மைனஸ் 8. அடுத்தது 13 மைனஸ் 8 7 மைனஸ் 8. அதே மாதிரி இங்கே 11 மைனஸ் 8.5 4 minus 8.5 5 minus 8.5 14 minus 8.5. கரெக்டுங்களா? ஏதாவது டவுட் இருக்குதுங்களா? ஜஸ்ட் மைனஸ் பண்ணிட்டு என்ன வேல்யூ வருமோ அதை அப்படியே டக்குன்னு எழுதிடுறாங்க. எழுதிட்டீங்கன்னா அவ்வளோ இந்த 2 ஸ்டெப்பில் நம்மளுக்கு என்ன கிடைச்சிடும்? சிக்மா கிடைச்சிடும். -4 0 13 5 -1. கரெக்டுங்களா? இந்த பக்கம் வரதுன்னு 2.5 -25 -4.5 -3.5 அண்டு 5.5. கரெக்டுங்களா? அப்போ இதுதான் நம்மளுடைய எக்ஸ் சென்டர் வேல்யூ. இப்போ சிக்மா கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுக்குங்க.
சிக்மா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? 1 by n minus 1 into x center transpose into x center. சரிங்களாம்மா? இப்போ என்னங்கிறது இதனோட கவுண்டிங் 1 2 3 4. அப்போ 4 மைனஸ் 1 வந்து 3. என்னோட வேல்யூ பிரச்சனை இல்லை. இப்போ நம்மளுக்கு எதுவுமே பிரச்சனை கிடையாது. நீங்கள் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு கண்டுபிடிங்கன்னா முடிஞ்சு போச்சு. அப்போ எக்ஸ் சென்டர் டிரான்ஸ்போஸ், எக்ஸ் சென்டர் டிரான்ஸ்போஸ் பண்ணது இதனுடைய டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிப்பீங்க. ரோவை காலமாக மாற்ற போறீங்க, காலத்தை அப்படியே வச்சுக்க போறீங்க. சரிங்களா? அப்போ சொல்லுங்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. -4 0 5 -1 2.5 minus 4.5 minus 3.5 5. ஓகே, இது காலோமீட்டர் அப்படியே என்ட்ரி பண்ணுங்க. -4 2.5 0 minus 4.5 5 minus 3.5 minus 1 5.5. இது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் அப்ளை பண்றாங்க. மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் அப்ளை பண்ணுங்க, என்ன நடக்குது? That is equal to 1 by 3 into so -4 -4 16. ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துக்கிறேன். இது வந்து என்ன ஆர்டர்ல கிடைக்கும் சொல்லி கொடுத்துக்கிறேன். இது 2 by 4 2 by 4. இது என்ன கிடைக்குது? 4 by 2. அப்போ என்ன ஆகும்? 4 4 ஈக்குவல் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் சாட்டிஸ்ஃபை அண்ட் இதனோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா 2 by 2 மேட்ரிக்ஸில் கிடைக்கும். இப்போ மல்டிப்ளை பண்ணுறது என்ன கிடைக்கும்? 2 by 2 மேட்ரிக்ஸில் நம்மளுக்கு வேல்யூஸ் கிடைக்கும். சரிங்களாம்மா? ஓகே சார். இது ஒரு ஐடியா. இதை நான் வச்சுட்டு நம்ம ஒரு அடுத்தது போட முடியும். சரிங்க, இப்போ சொல்லுங்க. 4 4 -4 + 4 16 0 × 0 0 5 × 5 25. அப்போ என்ன கிடைக்கும்? +25 -1 × -1 +1. சரிங்களா? அடுத்து செகண்ட் ஒன் கேர்ஃபுல்லாக போடுங்க, எல்லாம் டெசிமல் இருக்குது. 2.5 2.5 -4 எவ்வளோ கிடைக்கும்? என்ன 10 10. 0 into anything 0 minus 3.5 into 5 எவ்வளோ கிடைக்கும்? 3.5 into 5. எனி ஐடியா? 15 17.5 பாருங்க. 17.5 கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. அடுத்தது -1 into 5.5 -5.5. இதை மட்டும் கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிக்கப்பா. கரெக்டாக கன்ஃபார்ம் பண்ணிங்க. நம்ம அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணலாம். இது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் நீ கண்ணை மூடிட்டு என்ன பண்ணிடலாம்? ஏன்னா சிக்மா கண்டுபிடிக்கிறது வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். அப்போ இந்த வேல்யூ தான் ஈக்குவல். அதனால் நீங்கள் சும்மா கண்ணை மூடிட்டு இதை எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம டயகனல் வேல்யூஸ் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எழுதணும். டயகனல் வேல்யூஸ் என்ன கிடைக்கும் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி போடுங்க. 2.5 into 2.5 6.25 6.25 plus 4.5 into 4.5 அது எவ்வளோ வரும்னு சொல்கிறாங்கன்னு. 4.5 into 4.5 3.5 into 3.5 5.5 into 5.5 எவ்வளோ வரும்ப்பா? என்னப்பா? 20.25. 20.25. அடுத்து 3.5 into 3.5 3.5 என்னப்பா? 12.25. அடுத்து 5.5 into 5.5 30.25. இல்ல 5.5 into 5.5 Yes sir. 25 மேல வரும் பாரு. 25 நியர்பை 30 கூட வரும். 30.25 sir. 30 30 ஓகே. ஸோ அவ்வளோதாங்கண்ணா. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறாங்க முடிஞ்சது. அப்போ சிக்மா ஈக்குவல் டு 1/3 into 42. இது எவ்வளோ கிடைக்குது? 10 27 32 33 -33. அப்போ இது -33. இது எவ்வளோ வருது? இது 30 இருக்குது. இது 30 30 42 42 62 68 68 எல்லாமே 4 தடவை கொண்டு வந்து 69 வருது. 69 கரெக்டுங்களா? சரி, இப்போ சிக்மா வந்து /3 போட்டு நமக்கு சிக்மா வேல்யூ கிடைச்சிடும். சிக்மா வேல்யூ என்ன? அந்த /3 போட்டினா
14 42 divided by 3 வந்து 14 minus 11 minus 11 இது வந்து 23 கரெக்டுங்களா 69 divided by வந்து 23 ஸோ ஒரு வழியா கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு சரியாப்பா Yes, sir. ஸோ அவன் என்ன கேட்டுக்கிறான் ஃபைண்டிங் கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் ஆல்சோ ஃபைண்ட் த என்ன கேட்டுக்கிறான் ஐகன் வேல்யூஸ் கேட்டுக்கிறான் கொஸ்டின் திரும்ப பார்த்துங்க ஃபர்ஸ்ட் பார்ட் முடிஞ்சது டிட்டர்மைன் கோவேரியன்ஸ் மேட்ரிக்ஸ் முடிஞ்சிச்சு ஒரு பார்ட் முடிஞ்சிச்சு அண்ட் கென்ஸ் ஃபைண்ட் த ஐகன் வேல்யூஸ் அந்த பார்ட் இருக்கு ஐகன் வேல்யூஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க அந்த பார்ட் ஸோ ஐகன் வேல்யூஸ் ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லி கொடுத்துட்டேன் லாஸ்ட் கிளாஸ் லீனியர் எலிஜிபிள் நடத்தும் போது ஆல்ரெடி லாய்ட் கிளாஸ் முடிச்சுங்க பட் சொல்லி கொடுத்தாச்சு நம்மளுக்கு அடுத்தபடி என்ன பண்ணணும் ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்க சொல்லிக்கிறோம் ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்க சொன்னோம்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணா டிட்டர்மெண்ட் ஆஃப் சிக்மா மைனஸ் லேமடா ஐ ஈக்குவல் டு 0 இதுதான் நம்மளுடைய கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா ஸோ இதுக்கு ஈஸியான ஐடியா சொல்லி கொடுத்துக்கிறேன் இது என்ன பண்ணணும் லேமடா ஸ்கொயர் மைனஸ் S1 லேமடா ப்ளஸ் S2 ஈக்குவல் டு 0 அப்போ என்ன பண்ண போகிறோன்னா நம்ம சிக்மாவோட வேல்யூ தெரியும் என்ன தெரியும் 14 மைனஸ் 11 மைனஸ் 11 23 இதான் டிட்டர்மெண்ட் வேல்யூ இங்கே S1 கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா பார்த்துங்க S1 கண்டுபிடிக்க நத்திங் பட் சம்மேஷன் இதுக்கு பேர் சம்மேஷன் சம் ஆஃப் த மெயின் diagonal value sum of the main diagonal sum of the main diagonal value sum of the main diagonal of the sigma okay sum of the main diagonal of the sigma அப்ப என்னாச்சு 14 23 ரெண்டு ஆட் பண்ண எவ்வளவுப்பா 37 14 இது வந்து 37 அப்ப S1 ஓட வேல்யூ எவ்வளவு கிடைக்குது 37 கிடைக்கும் ஓகே 14 plus 27 equal sorry 14 plus 23 equal to 37 அடுத்தது என்ன வேணும் S1 வேல்யூ முடிஞ்சிச்சுன்னா S2 வேல்யூ S2 ஓட வேல்யூ என்னன்னா டிட்டர்மெண்ட் ஆஃப் சிக்மா ஸோ டிட்டர்மெண்ட் ஆஃப் சிக்மா உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும் டிட்டர்மெண்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் த டயகனல் வேல்யூஸ் அந்த மைனஸ் வேல்யூ அப்போ என்னாச்சு S2 equal to 14 into 23 minus of minus 11 into minus 11 கரெக்டாப்பா Yes, sir. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது 14 322. என்னப்பா 322. 322 ட்ரிபிள் மைனஸ் அப்போ மைனஸ் 121 மைனஸ் 121 எவ்வளோ கிடைக்குது என்ன 201 கரெக்டுங்களா செப்பரேட் பண்ணி பாருங்க 201. சரி அப்போ இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் அப்ளை பண்ணுங்க இந்த குவாட்ராடிக் ஈக்குவேஷன் இதில் அப்ளை பண்ணுங்க அப்போ என்னாச்சு therefore characteristic equation equal to lambda square minus 37 lambda plus 201 equal to 0 is correct இது வரைக்கும் கண்டுபிடிச்சா இது பேர் characteristic equation நமக்கு என்ன கேட்குறான் ஐகன் வேல்யூஸ் கேட்குறான் அப்போ ஐகன் வேல்யூஸ் அப்ளை பண்ணுங்க ஐகன் வேல்யூஸ் ஐகன் வேல்யூஸ் என்ன பண்ணுவீங்க இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும் இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணீங்கன்னா அதுதான் ஐகன் வேல்யூஸ் சரிங்களா அப்போ லேம்டா ஸ்கொயர் மைனஸ் 37 லேம்டா ப்ளஸ் 201 ஈக்குவல் டு 0 இது ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது டேரெக்டாக ஃபேக்டரைஸ் பண்ணி 201 வரைக்கும் இருக்கும் டேரெக்டாக ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது அதெல்லாம் என்ன பண்ணலாம் நம்ம எதிர் கால்குலேட்டர் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஒரு ஃபார்முலா இருக்குது மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் இது 16 மார்க்னாலும் நம்ம ஃபார்முலா மெத்தட் போட்டு தான் போட வேணும் இல்லைன்னா ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது ஃபேக்டரைஸ் பண்ணி போடலாம் நீங்கள் கிராஸ் வெரிஃபைக்கு வந்து கால்குலேட்டரில் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா கால்குலேட்டர் ஆல்ரெடி எப்படி போடணும் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ அனுப்பியிருப்பேன் குவாட்ராடிக் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணுறது காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது இல்லை ரியல் ரூட் வந்தாலும் அதே ஐடியா தான் ரியல் ரூட் வந்து மேலே இருக்கிற காம்ப்ளெக்ஸ் வராது மற்றபடி எப்படி கால்குலேட்டர் கண்டுபிடிக்க முடியும் உங்கள் கையில் என்ன கால்குலேட்டர் இருக்குது கேசியோவா இல்லை வேறு கால்குலேட்டரா Casio தான் சார். கேசியோ என்ன மாடல் வச்சுக்கிறீங்க MS 991 மாடலா இல்லை என்ன மாடல் மேலே டாப்ல கொடுத்த பாருங்க FX 991 MS கொடுத்துருப்பான் பாருங்க இல்லை ES கொடுத்துருக்காங்களா ES கொடுத்துருக்காங்க FX 991 MS. MS தானே அப்போ இந்த கால்குலேட்டர் உங்களுக்கு எக்ஸாம் கார்டு அலோடு
அப்போ நான் அனுப்பின வீடியோ ஆல்ரெடி ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி அனுப்பியிருப்பேன். அதை ரெஃபர் பண்ணீங்கன்னா இந்த குவாட்ராடிக் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணுறது போட்டு கட்டியிருப்பேன். அதை இன்னொருக்க பண்ணிக்கோங்க. இல்லை இன்னைக்கு கூட ஒரு கால்குலேட்டர் கிடைச்சதுன்னா உங்களுக்கு ரியல் வேல்யூஸ் எப்படி காம்ப்ளெக்ஸ் வேல்யூ தான் காம்ப்ளெக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான் ரியல் வேல்யூவோட கான்செப்ட். அதை அப்ளை பண்ண உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். சரிங்களா? அதை ரெஃபர் பண்ணிக்கிங்க. இல்லைன்னா இன்னொருக்க கூட நான் அனுப்புகிறேன் வேறு வீடியோ. சரிங்களா? சரி, இப்போ லேம்டா ஈக்குவல் டு என்ன அப்படின்னா இப்போ ஏபிசி வேல்யூ வேணும். ஏபிசி வேல்யூ இஸ் நத்திங் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லேம்டா ஸ்கொயர் வந்து ஏ அண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லேம்டா வேல்யூ வந்து பி. அப்போ பியோட வேல்யூ -37 அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா 201. கான்ஸ்டன்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா 201. ஜஸ்ட் இதில் அப்ளை பண்ணுங்க. -b -37 அப்போ +37 ஆகிடும். ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர். பி ஸ்கொயர்னா -37 வந்து +37 ஸ்கொயர் ஆகிடும். -4ac -4 இன்ட்டு ஏ வேல்யூ வந்து 1 இன்ட்டு சியோட வேல்யூ 201. ஸோ ஓவரால் டிவைட் பை 2a 2 இன்ட்டு 1. அவ்வளோதான் கண்ணு. ஏன்னா டேரெக்டாக பேட்டர்ஸ் பண்ண முடியாது, அதனால் இந்த கான்செப்ட் அப்ளை பண்ணுறேன். இது சிம்பிளிஃபை பண்ணி கால்குலேட்டரை போட்டு சொல்லுங்களேன் கண்ணு. இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது, அட்லீஸ்ட் இந்த ரூட் வச்சு என்ன வரும்னு சொல்லுங்கள் கால்குலேட்டரில். அப்போ லேம்டா ஈக்குவல் டு 37 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 37 ஸ்கொயர் எவ்வளோப்பா? 37 ஸ்கொயர். So 1369. 1369. 1369. ஓகே டேக்கண்ணா. இதை மைனஸ் பண்ணி எப்படி சொல்லுங்கள்? $565 sir. 565ங்களா? சரி, இதை வந்து ரூட் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. 565 ரூட்டு 23.76. 23.76 டிவைட் பை 2. அப்போ லேம்டா வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் தான் ரெண்டாக ஸ்பிளிட் அப் ஆகும். அப்போ வரைக்கும் 37 + 23.76 டிவைட் பை 2 கமா 37 - 23.76 டிவைட் பை 2. சொல்கிறேன் என்னாச்சுன்னு ஆட் பண்ணி 2 டிவைட் பண்ணுங்க. இதை ஆட் பண்ணி 2 டிவைட் பண்ணுங்க. So 30.38. 30.38 83 என்ன பாருங்க கன்ஃபார்ம் 38 sir. 38 ஓகே. இது என்னோட வேல்யூ சொல்றேன். ஏமா எட்டாவது 6.62 sir. 6.62. அப்போ இந்த ரெண்டு வேல்யூ தான். therefore eigen values are lambda equal to 30.38 and lambda equal to 6.62. இதுதான் நம்மளுடைய 15A கொஸ்டினோட ஆன்சர். சரிங்களா? சரி, இது 15B அப்ளை என்ன ஆகும்? 15Bக்கு என்ன ஆன்சர்? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரி, இதே ஒர்க்கு தான் 15Bயில் என்ன கொடுத்துக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இதே ஒர்க்கு தான் அப் டு இது வரைக்கும். அடிஷனலாக என்ன கொடுத்துக்கிறாங்க? பிரின்சிபல் காம்பனன்ட்ஸ் கண்டுபிடிக்க சொல்லிக்கிறோம். பிரின்சிபல் காம்பனன்ட்ஸ் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுமோ அதே ஒர்க்கு தான். அது வந்து டேட்டா வேல்யூஸ் இந்த ஃபார்மேட்டில் கொடுத்துட்டோம். இந்த ஃபார்மேட்டில் கொடுத்தாங்கன்னா டேரெக்டாக கொடுத்தாங்கன்னா நம்ம ஈஸியாக போட்டுருவோம். சரிங்களா? கன்சிடர் 2 dimensional patterns. கம்ப்யூட் பிரின்சிபல் காம்பனன்ட்ஸ். கம்ப்யூட் பிரின்சிபல் காம்பனன்ட்ஸ்க்கு என்ன வேணும்? எனக்கு ஃபஸ்ட்டு சிக்மா வேல்யூ வேணும். சிக்மா வேல்யூ வேணும் என்ன பண்ணணும்? ப்ரீவியஸ் ப்ராப்ளம் போட்டுங்களா அது வரைக்கும் அதே ஐடியா. அதுக்கப்புறம் என்னங்கிறாங்க? யூசிங் பிசிஏ அல்காரிதம். யூசிங் பிசிஏ அல்காரிதம் என்னது? சிக்மா வேல்யூ என்ன பண்ணணும்? கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும், ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும், ஐகன் வெக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும், நார்மலைஸ் வெக்டர் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? அந்த பிரின்சிபல் வேல்யூஸ் எப்படின்னு பார்க்கணும். அண்ட் yi ஈக்குவல் டு இந்த நார்மலைஸ் வெக்டரோட கான்செப்ட் இன்ட்டு xi. சரிங்களா? இப்போ நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளம் போட்டோம், இந்த கான்செப்ட் வரைக்கும் போட்டோம். இப்போ அடிஷனல் எத்தனை ஸ்டெப் வேணும்? இந்த ஸ்டெப் எல்லாம் போட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளம் முடிஞ்சது. ஓகேங்களா? ஓகே சார்.
இப்போ போட்டுடலாமா? ஃபர்ஸ்ட் எக்ஸ்ங்கிற மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணிடலாமா? அதே ஒர்க் தான். ரெண்டு கொஸ்டின் சேம் கொஸ்டினை கேட்டால் எதுக்கு கேட்டுக்கிறான்னு தெரியல. பரவாயில்ல, நம்மளுக்கு ஈஸியாக போச்சு. சொல்கிறேன் கண்ணு, எப்படி மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணுவீங்க? 2 1 அப்படி எப்படி எழுதுவீங்க? 2 1 3 5 4 3 5 6 6 7 7 8. கிளியருங்களா? அடுத்து என்ன பண்ணணும்? இதுல இருந்து ஒரு ஈஸி தான், டக்குனு போட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். இது எக்ஸ்ங்கிற வேரியபிள் வச்சுங்க, இது ஒய்ன்னு வேரியபிள் வச்சுங்க. அப்போ மியூ எக்ஸ் கண்டுபிடிங்க, மியூ ஒய் கண்டுபிடிங்க. மியூ எக்ஸ் ஃபார்முலா 1/n இன்ட்டு சம்மேஷன் எக்ஸ், மியூ ஒய் ஃபார்முலா 1/n இன்ட்டு சம்மேஷன் ஒய். அப்போ என்னது? n எவ்வளவு? 1 2 3 4 5 6. அப்போ 1/6. சம்மேஷன் 2 + 3 + 4 + 5 + 6 + 7. இதெல்லாம் ஆட் பண்ணி டிவைட் பண்ணி சொல்றாங்கன்னு. அதே மாதிரி இது என்னது? 1/6. 1 + 5 + 3 + 6 + 7 + 8. அதே மாதிரி இதை ஆட் பண்ணி சொல்றாங்கன்னு. என்ன ரிசல்ட் வரும் சொல்லுங்க? ஆட் பண்ணிட்டு போடுங்க பார்க்கலாம். அதே ஒர்க். அப்போ சென்டர் கண்டுபிடிக்கணும், சென்டர் கண்டுபிடிச்சு சிக்மா கண்டுபிடிச்சிருவீங்க. ப்ரீவியஸ் ப்ராப்ளம் என்ன போட்டோமோ அதே ஒர்க் தான். சார் மியூக்கு வந்து 4.5 சார். மியூ எக்ஸ் வந்து 4.5 கரெக்டுங்களா? செகண்ட் ஒன் இது வந்து 4.5. செகண்ட் ஒன் 5 சார். இது வந்து 5. ஓகே, அடுத்து என்ன பண்ணுறோம்? எக்ஸ் சென்டர் கண்டுபிடிக்க போகிறோம். எக்ஸ் சென்டர் ஃபார்முலா என்ன? x1 minus mu x, x2 minus mu x, x3 minus mu x, up to 6 வரைக்கும் இருக்குது. x4 minus mu x, x5 minus mu x, x5 minus mu x. அதே ஐடியா தான் yக்கு கண்டுபிடிக்கிறோம். அப்போ y1 minus mu y, y2 minus y3 minus mu y, y4 minus mu y, y5 minus mu y, y6 minus mu y. ஜஸ்ட் மைனஸ் பண்ணி போடுங்க பார்க்கலாம். இந்த வேல்யூவில் கரஸ்பாண்டிங் மீனோட வேல்யூ மைனஸ் பண்ணி போடுவோம். சொல்கிறேங்க, டேரெக்டாக நீங்கள் மைனஸ் பண்ணியே போடுங்க. 2 minus 4.5 ஒன்னா 2 minus 4.5 கிடையாது. இந்த 2 minus 4.5 இல்லை போட்டு காட்டணுமா? 2 minus 4.5, 1 minus 5, 3 minus 4.5, 5 minus 5, 4 minus 4.5, 3 minus 5, 5 minus 4.5, இங்கே இருக்குது 5 நேரம் 6 6 minus 5. அடுத்தது 6 minus 4.5, 7 minus 5, 7 minus 4.5, 8 minus 5. சொல்கிறேங்க, நீ பேச்சு சொல்லுங்கள். எக்ஸ் சென்டர் வேல்யூ 2.5 சார். ப்ளஸ்ஸா மைனஸ் தான்? மைனஸ் சார். minus 2.5 minus 1.5 minus 0.5 plus 0.5 plus அடுத்து 6னா 2.5 அது 1.5 1.5 நினைக்கிறேன் கரெக்டுமா? 1.5 கடைசி வந்து 2.5 1.5 இது வந்து 2.5 கரெக்டாப்பா? எஸ் சார். அடுத்தது இது இன்டீஜர் தான், இது இன்டீஜர் போட்டுருங்க. 1 minus 5 வந்து minus 4 0 3 minusனா 2 minus 2 3 minus 5 minus 2 1 2 3 கரெக்டாப்பா? ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் பாருங்க, நான் தப்பாயிருச்சுன்னா கடைசி வரைக்கும் தப்பாயிடும். கரெக்டுங்களா? சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? சிக்மா கண்டுபிடிக்க போறீங்க. சிக்மாவோட ஃபார்முலா என்ன பண்ணோம்? 1/n-1 x center transpose into x center.
அப்போ எத்தனை வேல்யூஸ் இருக்குது மொத்தம்? டோட்டலாக இங்கே இருக்குது ஒரு வெக்டர் கண்டுபிடிச்சா போதும். 1 2 3 4 5 6. அப்போ 6 மைனஸ் 1 வந்து 5. கரெக்டுங்களா? அப்போ என்னோட வேல்யூ எவ்வளவு? 6. கரெக்டுங்களாம்மா? நீங்கள் இது Yes, sir. 12க்கு இது போட்டுறாதீங்க, இல்லைன்னா வேற இது போட்டுறாங்க. 6 எப்படி? ஒரு காலம் வெக்டரில் எத்தனை வேல்யூஸ் இருக்குது நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களோ அதான் வந்து நம்மளுடைய என்னோட வேல்யூ. சரிங்களா? அப்போ 6 மைனஸ் 1 வந்து 5. சரியாப்பா? இதனோட டிரான்ஸ்போஸ் வேல்யூ மைனஸ் 2.5 மைனஸ் 1.5 மைனஸ் 0.5 0.5 1.5 2.5 கீழே வரும்போது மைனஸ் 4 0 மைனஸ் 2 1 2 3 இன்ட்டு காலோமீட்டர். இதே வெக்டர் வந்து காலோமீட்டரில் எழுதிக்கிங்க. இதே வந்து காலோமீட்டர் தான். மைனஸ் 2.5 minus 1.5 minus 0.5 0.5 1.5 2.5 minus 4 0 minus 2 1 2 3. அப்போ இது என்ன எத்தனை வெக்டரு? 2 ரோ 6 காலம் 2 rows 6 காலம். இது ஆட்டோமேட்டிக்காக 6 rows 2 காலம் வரும். காலமும் ரோ ஈக்குவலாக இருக்கணும். அப்போ இதனோட ஆர்டர் என்ன தெரிஞ்சிருச்சு? இது ரெண்டு ஈக்குவலு. இதனோட ஆர்டர் கண்டுபிடிக்கிற ஆர்டர் வந்து என்ன கிடைக்கும் போது 2/2 மேட்ரிக்ஸ் கிடைக்கும். 2/2 மேட்ரிக்ஸ் கிடைக்கும் போது அப்போ மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்கள். பொறுமையாக நீங்கள் கால்குலேட்டர் தான் யூஸ் பண்ணி சொல்லணும். ஏன்னா டெசிமல் இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கால்குலேட்டர் யூஸ் பண்ணி 2/2 மேட்ரிக்ஸு கொஞ்சம் ஆட் பண்ணி பார்த்து சொல்லுங்களேன். இது ஃபஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஸ்கொயரிங் தான். அங்கே பாருங்க, இந்த ரோவும் கண்டுபிடிக்கிறது என்னது ஸ்கொயர் தான். அப்போ ஒரு எலிமெண்ட் பார்த்தா போதும், நீங்கள் ஸ்கொயர் பண்ணி போடலாம். 2.5 மைனஸ் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும். அப்போ 6.25 அந்த மாதிரி போடுங்க. 1.5 1.5 22 25 வரும். அப்போ 2.25 வரும். புரியுதுங்களா? என்ன சொல்கிறேன் புரியுதுங்களா? Yes, sir. அதே மாதிரி 0.5 ப்ளஸ் 0.5 0.025 வரும். பாருங்கள், 0.025 வரும் ப்ளஸ் 0.025 வரும், மறுபடியும் 2.25 வரும், மறுபடியும் 6.25 வரும். இதை மட்டும் கரெக்டாக வெரிஃபை பண்ணிங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று முடிஞ்சது. இதே மாதிரி செகண்ட் ஒன்று போடணும். இதை வச்சுக்கிட்டு இது ஸ்கொயரிங் ஆகாது. இது பாருங்க, இது ஸ்கொயரிங் ஆகாது. அதனால் செகண்ட் ஒன்று வைக்கும்போது பார்த்து போடுங்க. இது மல்டிப்ளை பண்ணுவோம். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. செகண்ட் ஒன் மல்டிப்ளை பண்ணணும், பெருசாக போடுங்க. கீழே போட்டுங்க, எனக்கு இடம் பத்தல, அதனால் நான் கட் பண்ணி எழுதுறேன். நீங்கள் ஒரு புதுசாகவே கீழே எழுதிடுங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி சொல்கிறாங்க. நான் வெயிட் பண்ணுறேன். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் தெரியுங்களா? ஜஸ்ட் ஆட் பண்ணி சொன்னீங்கன்னா எனக்கு என்ன ஆன்சர் பார்த்து எழுதிடுறேன். 0 மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 1 ப்ளஸ் 0.5 ப்ளஸ் 3 ப்ளஸ் 2 இன்ட்டு 3 7.5. அப்போ இதே வேல்யூ இங்கே வரப்போகுது. அதனால் எழுதிடலாம். இங்கே மட்டும் எழுதணும். இங்கே என்ன வளரும்? அப்போ இதனுடைய ஸ்கொயரிங் வேல்யூ இங்கே வரும் செகண்டுக்கு. அப்போ செகண்டுக்கு இதனோட ஸ்கொயர் வேல்யூ என்ன? 4 ஸ்கொயர் 60 0 ப்ளஸ் 4 ப்ளஸ் 1 ப்ளஸ் 4 ப்ளஸ் 9. அவ்வளோதான் ஸ்கொயரிங் வேல்யூ. அப்போ இந்த வேல்யூ தான் நம்மளுக்கு இங்கே வரப்போகுது. அதனால் நான் அதை விட்டுட்டேன். அதே கால்குலேஷன் வரப்போகுது. ஏன்னா சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் சிக்மா கொடுக்கும்போது அதே வேல்யூ தான் வரும். அப்போ ஈக்குவல் டு 1/5 இதை ஆட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு கூட வேல்யூ கரஸ்பாண்டிங் வேல்யூ வரும். இப்போ என்னது? இது பார்த்தா 16 20 36.8, sir. எவ்வளோப்பா இதுக்கா? ஃபர்ஸ்ட் எவ்வளோ கிடச்சது? 36.8ங்களா? இது எவ்வளோ கிடச்சதுப்பா? நம்ம சொல்லுங்க. 36.8, சார். இதுப்பா 16, சார். 16ங்களா? ஆமாங்க சார். இதெல்லாம் ஆட் பண்ணும்போது இது 7.5 வந்தது. 7.5 இது 0.5 அதனால 16 வருதுங்களா? ஆமாங்க சார். ஸோ அப்போ 16 இது 16 34, சார். இல்லை 4 இது 16. இது எவ்வளோ சொன்னீங்க? 16 20 21 21 34 25 34 34. சரி, எனர்ஜி டவுட் இருக்குதுங்களா? 1.5 0.5 0.5 1.5 2.5
ஸோ மல்டிபிகேஷன் கரெக்ட் தானே? இது மல்டிபிகேஷன் தப்பு இல்லைல்ல? செக் பண்ணிட்டீங்களா? கரெக்ட் நீங்க பண்ணிக்கிறீங்களா? கரெக்ட் 6.25 2.25 0.05 தானே இது? 0.025 தானே? அது பார்த்தீங்களா? அது சேர்த்து சார் போட்டிருக்கேன். அது சேர்த்து பார்த்தீங்கன்னா 2 0.0 பண்ணும்போது நம்மளுக்கு 0.5 வந்துருது. ஓகே 0.5 வந்துருது. அப்போ 1 2 3 4 4னா 1 இது எப்படி 8 வந்தது? 8 இல்லையே 5 தானே அது? இது எப்படி 8 வந்தது? 5 தானே வருது? செக் பண்ணி பாருங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? ஏன்னா எல்லாமே 5 5 தான் இருக்குது. அப்புறம் எப்படி 0 வந்துடும்? 8 வராதுடா கண்ணு. 5 தான் வரும் பாருங்க. நான் ஹெல்ப் பண்ணணுமா? 36.77 வருது சார். இல்லடா கண்ணு இது 1 2 3 4 4 டைம் 0.5 வந்ததுன்னா 0.25 வந்ததுன்னா அதனோட ரிசல்ட் 1 சரிங்களா? இது 0.25 இதனோட 0.25 இது 0.5 அப்போ டெசிமல் மட்டும் வருதுன்னா 1.5 வருது அவ்வளோதான். டெசிமல் ஆட் பண்ணால் 1.5 வருது. ரிமைனிங் ஆட் பண்ணிங்கன்னா 6 8 8 + 2 8 + 2 வந்து 36.8 தான் சார் வருதுங்க சார். என்னப்பா? 36.8 தான் சார் வருது. இல்லையே அவ்வளோ வரலையே, அதுதான் நான் திரும்ப திரும்ப கேட்குறேன். இது பாருங்க இது 6.25 நீங்கள் டெசிமல் மேபி மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். 6.25 2.25 0.025 0.025 2.25 ஒன்று 2.25 அடுத்தது 6.25 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. நான் டெசிமல் ஆல்ரெடி சொல்லிட்டேன். டெசிமல் எவ்வளோ வருது? 1 2 3 சரி 3 4 அது 1 இது ரெண்டையும் பண்ண 1.5 டெசிமல். இன்டிஜர் ஆட் பண்ணுங்க. இன்டிஜர் என்ன? 6 8 10 10 16 16 + 1.5 வந்து 17.5 வருது. செக் பண்ணி பாருங்க ஒருக்கா. எல்லாமே டெசிமல்ப்பா. நீங்க டெசிமல் இல்லாத போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே டெசிமல் இருக்குது. ஸோ 17 வருதுங்க சார். 17னா 17.5ங்களா? 17 தான் சார் வருது. எப்போ 17 தான் வருது? இல்லை இங்கே ஏன் 17 வருது? கொஞ்சம் செக் பண்ணுங்க இன்னொருக்கா. ரீவொர்க் பண்ணுங்க. இல்லை நீங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ண தெரியுங்களா? 2.5 ஸ்கொயர் ப்ளஸ் 1.5 ஸ்கொயர் ப்ளஸ் 0.5 ஸ்கொயர் ப்ளஸ் 0.5 ஸ்கொயர் ப்ளஸ் எகெயின் 1.5 ஸ்கொயர் 6.25 சார். செகண்ட் 2.2. தேர்ட் ஒன் செகண்ட் 2.2 இல்லை 0.025. 2.2 இல்லைப்பா 0.025 செக் பண்ணி பாருங்க. 5 × 5 25 இல்லை அப்போ 2 டெசிமல் இருக்கணும். 5 × 5 25 அப்போ 2 டெசிமல் 2 டெசிமல் மட்டும் தான் இருக்கணும். 0 1 இதில் 1 2 டெசிமல் 0.25 கரெக்டுங்களா? அப்போ 0.25 இது வருது. ஓகே ஓகே சொல்லுப்பா. இது ஃபைனல் ஆன்சர் என்ன கரெக்ட் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க. 17 தான் சார் வருது எனக்கு. 17 தான் கன்ஃபார்மாக வருதா? ஆமாங்க சார். 1 2 3 4 5 6 வருதுப்பா. 6 × 0.5 அவனுக்கு 1.5 வருது. அதான் எனக்கு டவுட் ஆகுது. 17 தான் வருதுங்கிறீங்க, அதனால தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா தப்பா போட்டால் இன்னும் கால்குலேஷன் நிறைய இருக்குது. சார் ஃபர்ஸ்ட் 6.25 சார். கரெக்ட் செகண்ட் 2.2. இருங்க நான் போட்டுக்கிறேன். இது 6.25 கரெக்டு. இது 2.25 கரெக்டு. இது 2.2 தான் சார். 2.25 சார். 2.25பா. 2.2 போடக்கூடாது. 2.2 அட்லீஸ்ட் 3 டெசிமல். நீங்கள் ஹையர் ஸ்டடிஸ் 3 டெசிமல்ஸ் வச்சு தான் போடணும். இப்போ செகண்ட் வந்து 2.25 போடணுமா சார்? ஏன் கால்குலேட்டர் உனக்கு வரலையா? இல்லைங்க சார். இங்கே வீடியோ ஆன் பண்ணி காட்ட முடியுமா உங்களால்? ஏன் கால்குலேட்டர் மோட் ஆப்ஷன் மொத்தம் 2 டெசிமல் 3 டெசிமல் வர வேணும். ஏன் கால்குலேட்டர் வரலைங்க நீங்கள்? டெசிமல் வருதுங்க சார்.
இங்க நம்ம இதுல கொடுத்துருக்கு வந்து 6.25 ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கு சார் ப்ளஸ் 2.42 தான் சார் அது. ஓ ரெண்டு ஆட் பண்ணிக்கிறீங்களா? இல்ல இங்க நார்மல் இந்தியாவுக்கு கால்குலேஷன் ஒன்றும் இல்லை. 2.2 15 இன்ட்டு 15 எவ்வளோப்பா? அவ்வளோதான். அது எவ்வளோ வரும்? 15 இன்ட்டு 15 எவ்வளவு? 225. இதுக்கு என்ன டெசிமல் வச்சுப்பீங்க? 2 டெசிமல். 1.5 இன்ட்டு 1.5 2.25 தான். ஓகே. இல்ல அங்க 2.2 போட்டிருக்குங்க சார். 2.2 தான் போட்டு பார்த்தேன். இல்ல 2.2 எப்படி ஒரு கால்குலேட்டர் அப்படி எடுத்துக்காது. நீங்க டெசிமல் வந்து 4 டெசிமல் 5 டெசிமல் வச்சு போடுங்க. அங்க இல்ல டெசிமல் மேபி சார். மிஸ்டேக்கா இருக்கும். உங்களுக்கு அதுக்கு பாயிண்ட் நீங்க அந்த மாத்த. காலம்ல எழுதி இருக்கு இல்லைங்களா ஃபர்ஸ்ட் வருவாது அதுல 2.2 போட்டிருக்கேன் 2.2 போட்டிருந்தேன் சார். சரி ஓகே மாத்திக்கங்க. 1.5 1.5 மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கோங்க. சரிங்களா? சரி அப்படி மல்டிப்ளை ஓகே பண்ணி சார். எல்லாத்தையும் போடுங்க பார்க்கலாம். இப்போ 1.5 இது 0.5 எங்க இதுதானே ஸ்கொயர் தான் பண்ணணும். 0.5 0.5 எகைன் 1.5 2.5 ஸ்கொயர் பண்ணி போட வரும். ஓகேங்களா? மல்டிபிகேஷன் ஸ்கொயரிங் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணாத போட்டுறாது. இப்போ வருதுங்க 17.05 வருதுங்க சார். 17.05 ஆர் 50? 05 சார். 0.5 இன்ட்டு 0.5 எவ்வளோ வரும் பாருங்க. 0.5 இன்ட்டு 0.5 0.25 தானே. நான் இங்கே எக்ஸ்ட்ரா ஜீரோ போட்டு அதான் தப்பா இருக்கும். 17.5 தான் வரும் பாருங்க. செக் பண்ணி பாருங்க. 17.5 வருதான் பாருங்க. கால்குலேட்டர் கையில் வச்சுக்கிறாங்க. கால்குலேட்டர் டக்கு டக்குன்னு போட்டு பாருங்க. நம்ம ஈஸியாக தான் இருக்கும். கால்குலேட்டர் பார்த்தா சார் பார்க்கணும். இல்லைடா கண்ணு ஸ்கொயர் பண்ண ஒன்றுமே இல்லை. ஏன் ஸ்கொயர் பண்ண என்னது 2.5 ஸ்கொயர் ப்ளஸ் 1.5 ஸ்கொயர். கால்குலேட்டர் அப்படியே ஆப்ரேட்டர் அனுப்புங்க. ஆப்ரேட் அனுப்பிங்கன்னு வந்துடும் பாருங்க. ஜஸ்ட் இதை இப்போ போட்டு பாருங்க. இந்த கால்குலேஷன் இப்போ போட்டுக்கிறோம்ல இந்த கால்குலேஷன் போட்டு பாருங்க. இதுக்கு ஆன்சர் என்ன வருதோ அவ்வளோதான். அதுதான் நம்மளுடைய ஆன்சர். போட்டிங்களாம்மா? எஸ் சார். என்ன வருது இப்போ? 17.5 சார். 17.5 அவ்வளோதான். சரிங்களா? கொஞ்சம் கால்குலேட்டர் கொஞ்சம் ஸ்பீடாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துங்க. அப்போ உங்களுக்கு ஈஸியாக ஓகே. இருக்கும். நான் அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி மற்றது செக் பண்ணிக்கோங்க. மற்ற கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. மொத்த வேலையை என்ன பண்ணுவீங்க? மேட்ரிக்ஸ் மல்டிபிகேஷன் தானே. அப்போ இதையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 2.5 இன்ட்டு 4 2.5 இன்ட்டு 4 வந்து எவ்வளோ கிடைக்கும்? 10 வரும். நான் தப்பு பண்ணிட்டணும். 2.5 இன்ட்டு 4 கரெக்டுங்களா? நான் தப்பு பண்ணிட்டு இங்கே கொஞ்சம் பார்த்து போடுங்க. மேட்ரிக்ஸ் மல்டிபிகேஷன் 2.5 இன்ட்டு 4 2.5 இன்ட்டு 4 வந்து 10 வரும். சரிங்களா? அப்போ இது வந்து 10. அடுத்தது 1.5 இன்ட்டு 0 அது 0. அடுத்து 0.5 இன்ட்டு 2 1 அது கரெக்டாக போட்டாச்சு. அடுத்தது 0.5 இன்ட்டு 1 0.5 போட்டாச்சு. அடுத்தது 1.5 இன்ட்டு 2 எகெயின் 1.5 இன்ட்டு 2 வந்து 3 போட்டாச்சு கரெக்டாக. சரி அடுத்தது என்னது 2.5 இன்ட்டு 3 2.5 இன்ட்டு 3 வந்து 7.5 வருது. அப்போ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டும் நான் 4 போட்டுக்கிறேன். இது வந்து 10ன்னு மாற்றிக்கணும். சரிங்களா? 10. அப்போ இதை ஆட் பண்ணி சொல்கிறாங்க எவ்வளோ வருது? 11 11 19 சரி ஆமாம் 19 22 வருது இருக்குது. செக் பண்ணி பாருங்க. 22 ஆயிரம் செக் பண்ணுங்க. சார் 22 சார். அப்போ 22 இது கிடைக்குது 22. சரிங்களா? ஓகே சார். இது 17.5. அப்போ இது கிராஸ் வெரிஃபை பண்ணிங்களா? 4 இன்ட்டு 4 16 0 ஸ்கொயர் 0 2 ஸ்கொயர் 4 1 ஸ்கொயர் 1 2 ஸ்கொயர் 4 3 ஸ்கொயர் 9. ஓகே அப்போ 20 அதை கன்ஃபார்ம் தானே 20 25 34. அப்போ ஓரளவு கரெக்டாக இருந்துச்சு. ஓகே இது இன்னும் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே இப்போ டிவைட் பை 5 போட்டு கொண்டுருக்கணும். டிவைட் பை 5 போட என்ன வரும் பாருங்க. ஃபர்ஸ்ட் 3.5 சார். 3.5
அடுத்துமா 5 ஆல் டிவைட் பண்ணிங்க. 4.4 சார். 4.4. 4.4. Yes, sir. அடுத்ததுப்பா Again 4.4. 6.8. ஓகேங்களா? எனர்ஜி டவுட் இருக்குங்களா? இல்லைங்க சார். சரி, இதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறதாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னது, இது வரைக்கும் போட்டிங்க. இதுக்கு மேலே என்னது உங்களுக்கே தெரியும். அடுத்த ஸ்டெப் என்னது, கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணணும். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம்னா டிட்டர்மெண்ட் ஆஃப் சிக்மா மைனஸ் லேம்டா ஐ ஈக்குவல் டு 0. சரிங்களா? அப்போ இதனோட ஃபார்மேட் கொடுத்துட்டு லேம்டா ஸ்கொயர் மைனஸ் S1 லேம்டா ப்ளஸ் S2 ஈக்குவல் டு 0. கரெக்டாப்பா? ஓகே சார். அப்போ என்னது, S1ஓட வேல்யூ சம் ஆஃப் த மெயின் டயகனல், சம் ஆஃப் த மெயின் டயகனல் of sigma. I'm going to say 3.5 plus 6.8. 9, 10.3. 10.3. S2 equal to determinant of sigma. Determinant of sigma என்ன கிடைக்கும்? 3.5 into 6.8 minus 4.4 into 4.4. ரெண்டே மல்டிப்ளை பண்ணி சொல்றாங்க. மல்டிப்ளை மைனஸ் பண்ணி சொல்லுங்க என்ன வருதுன்னு. சார் 23.8 சார். ஓகேம்மா. மைனஸ் 1.6. என்னப்பா இந்த சொல்லு. 4.4 into 4.4. ஆமாப்பா, ஆமாம். 4.4 into 4.4 தான். 19.36. 19.36. ஓகே, ரெண்டு மைனஸ் பண்ணுறாங்க. மைனஸ் 19.12. மைனஸா ப்ளஸ்ஸாப்பா? அட கால்குலேட்டர் போட்டு கூட இல்லை, நான் வேணையில கூட போடலாம். 3.23.80 சொன்னீங்களா? ஆமாம். 19.36. ஏன் கால்குலேட்டர் யூஸ் பண்ணாங்க தெரியுங்களா? இது வந்து 10 ஆயிடும். 10 மைனஸ் 6 வந்து 4. இது 7. 7 4 கிடைக்கும்போது இது வந்து என்னவோ 1, இது வந்து 13. 13னா 4.44 வருதா? 4.5 சார். அப்புறம் 4.5 வருது. ஏன்னா கால்குலேட்டர் கரெக்டாக தானே யூஸ் பண்ணுறேன். 4.4 வருது இங்கே போட்டேன். 19.3 போட்டேன் சார். ஒரு சிங்கிள் டிஜிட் போட்டேன். சிங்கிள் டிஜிட் போடாத கண்ணு, டபுள் டிஜிட் போட. ஓகே ஓகே. இங்கே அப்போ இது 23.8க்கு அப்புறம் என்ன வேல்யூ வருதா? ஏன் சிங்கிள் டிஜிட்டே சொல்லிட்டீங்க? டபுள் டிஜிட் என்ன ட்ரிபிள் டிஜிட் வச்சு தான் போட வேணும். ஓகே ஓகேங்க சார். இந்த 8 பக்கத்தில் என்ன வேல்யூஸ் இருக்குது? இன்னொரு போருங்க. 3.5 இன்ட்டு மேபி 8 தான் வருமா? 4.44 தான் வருதுங்க சார். 4.4. சரி, அப்புறம் என்னது நம்மளுக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் என்னது? லேம்டா ஸ்கொயர் மைனஸ் S1 10.3 லேம்டா பிளஸ் S2 4.44 ஈக்குவல் டு 0. சரியாம்மா? ஓகே சார். இது வந்து நீங்கள் கால்குலேட்டர் குவாட்ராடிக் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியுங்களா? கால்குலேட்டர் குவாட்ராடிக் ஈக்குவேஷன் வந்து நீங்கள் இது போட்டிங்கன்னா மேனுவலாக போடும்போது நம்மளுக்கு அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டு போடணும். என்ன நீங்கள் கால்குலேட்டரில் வந்து குவாட்ராடிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ண அங்கே பார்த்தீங்கன்னா மோடு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த மோடு ஆப்ஷனை இருக்குங்களா? மோட் ஆப்ஷன் இருக்குதாப்பா? ஆமாங்க சார். அங்கே பார்த்துட்டு ஒரு 2-3 டைம் கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் கிளிக் பண்ண என்ன வருதுன்னு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்ணா காம்ப் எஸ்டி ஆர்இஜி. அடுத்தது பண்ணா டிகிரி ராட் கிராமா EQN வரும் பாருங்க. EQN மூணாவது டைம் பண்ணணும் பாருங்க. இது ரெண்டாவது டைம் பண்ணீங்க. மூணாவது டைம் பண்ண என்ன வருதுப்பா? FIX SCI நார்மலு. இப்போ EQNங்கிற ஒரு ஆப்ஷனே வரலையா? அதுல 3 பாட்டு வரும். EQN வெக்டர் DISPன்னு வருதுங்க சார். அவ்வளவுதான். என்னப்பா கடைசியா DISPன்னு வருதுங்க சார். அது கிடையாது. இன்னொரு வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மறுபடியும் வாங்க. மோடல்ல கேம்ப் எஸ்டி ஆர்இஜி ஃபர்ஸ்ட் இதுல. ஆ ரெண்டாவது டிஇஜி ஆர்ஏடி
GRA, ஆ. செகண்ட் FIX, SCI, அப்ப நீங்க நார்மல். ரொம்ப பழைய மாடல் வாங்கிட்டீங்களா? அங்க எடிஷன் எந்த எடிஷன் போட்டுக்கிறான் பாருங்க. FX 991 MS எடிஷன் என்ன சார்? ஃபர்ஸ்ட் எடிஷனா, பேசிக் எடிஷனா, இல்ல செகண்ட் எடிஷனா? இல்ல சார், FX 991 MS அது மட்டும் தான் இருக்குங்க சார். அது எடிஷன் எதுவுமே இல்லையே கீழே. எனக்கு போட்டோ எடுத்து அனுப்புங்க. போட்டோ எடுத்து SV அனுப்புங்க. அங்க எடிஷன் வேணும். இல்ல நீங்க ரொம்ப பழைய மாடல் வாங்கியிருப்பீங்களா இருக்குது. மேபி புது மாடல் அதை விட ஒரு அட்வான்ஸ் மாடல் ஏதாச்சும் இருந்துன்னா நீங்க அனுப்புங்க. ஏன்னா இதை விட கொஞ்சம் அட்வான்ஸ் மாடல் இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் இது இருக்கும். நீங்க ரொம்ப பேசிக் மாடல் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அனுப்பிச்சிருக்கேன் சார். ம். ஓகே. இது ஒரு பேசிக் மாடல்னு நினைக்கிறேன். நம்ம பேசிக் மாடல் எடுக்குது. இந்த மோட் அமுத்தும் போது என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைம் அமுத்தும் போது கிடையாது. மூணாவது டைம் அமுத்தும் போது எனக்கு என்ன கிடைச்சிக்கும்னா, EQN, VEC அண்ட் பேசிஸ் இந்த மாதிரி கிடைக்கணும். மூணாவது டைம் பேஸ் பண்ணும்போது. ரெண்டாவது டைம் இப்போ சொல்லுப்பா. ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் இந்த மாதிரி வருதுங்க சார். ரெண்டாவது டைம் மட்டும்னா இந்த டைப் வருது. ஒவ்வொரு டைம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க, நான் வெரிஃபை பண்ணிக்கிறேன். எனக்கு இது பழைய மாடல் மாதிரி தெரியுது. இதை விட அட்வான்ஸ் மாடல் இருந்தால் ஈஸியாக போட்டுக்கலாம். ஏன்னா இது கால்குலேட்டர் போட்டால் ஈஸியாக சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இன்னொரு அனுப்புங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன வருது அப்படி கால்குலேட்டர் வந்து அனுப்பிச்சிட்டீங்களா? இதை பார்த்துட்டேன். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டைரக்டாக ஃபர்ஸ்டே வந்துருச்சு. அதனால பிரச்சனை. ஆஹா, இது ரெண்டாவது டைம் வந்தும்போது இது வருதா? ஆமாங்க சார். அது நம்ம பேசிக் மாடல் கிடையாது. இதை விட அட்வான்ஸ் மாடல் மட்டும் உங்களுக்கு கடைசியில் வாங்கி வைங்க. நம்ம பேசிக் மாடல் இருக்குது. இது ஸ்டார்டிங்கே 2002ல் வந்த மாடல் இது. 2002ல் வந்த மாடல் இது. அப்புறம் 2004ல் ஒரு மாடல் வந்து, அப்புறம் ரீசெண்டாக இப்போ செகண்ட் எடிஷன் ஒரு மாடல் வந்தது. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப பேசிக் மாடல். கால்குலேட்டர் இது ரொம்ப ரொம்ப பேசிக் மாடல். சரி, அப்படி கால்குலேட்டர் இதுதான் இருக்குதுனால நம்ம அட்லீஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. எனக்கு தேவை அந்த கால்குலேட்டர் இருந்தாலும் நம்மளுக்கு ஈஸி. எனக்கு கியூபிக் ஈக்குவேஷன்லாம் சால்வ் பண்ண வேணும். அப்போ இதை விட அட்வான்ஸ் மாடல் வந்து மேபி எஃப்எக்ஸ் 991 மாடல் செகண்ட் எடிஷனோ ஆர் ஃபர்ஸ்ட் எடிஷனோ, அடுத்து இதை விட இப்போ நீங்கள் வச்சுக்கிறத விட அட்வான்ஸ் மாடல் என்னன்னு கேட்டு வாங்கிக்கிங்க. யாரும் ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருந்தாலும் சரி, வேற யாரும் இருந்தாலும் சரி. சரிங்களா? இல்லை முடிஞ்சால் நீங்கள் வாங்கினாலும் ரேட்டு பார்த்தீங்கன்னா 600 to 800 கூட இருக்கும். முடிஞ்சா நீங்க உங்களால் வாங்க முடிஞ்சாலும் பார்த்து வாங்க. ஒன் டைம் யூஸ் தான். பட் யாராச்சும் அரேஞ்ச் பண்ண முடிஞ்சாலும் நீங்கள் பாருங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. நானே யூஸ் பண்ணுறது இல்லை. அதனால் நீங்கள் பார்த்துக்குங்க. 600 to 800 கூட இருக்கும். என்னன்னு பார்த்து வாங்கிக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகேங்க சார். இப்போ எனக்கு இது கால்குலேட்டரை வச்சு தான் போட முடியும். மேபி இதை ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா -b ப்ளஸ் ஆர் மைனஸ் √b² - 4ac டிவைடட் பை 2a. இதுதான் ஃபார்முலா. இதை ஃபார்முலா வச்சு அட்லீஸ்ட் அப்ளை பண்ணால் 10.3 ப்ளஸ் ஆர் மைனஸ் √10.3² மைனஸ் 4 இன்ட்டு ஏவோட வேல்யூ என்ன? ஏவோட வேல்யூ 1, பியோட வேல்யூ இது, சியோட வேல்யூ 4.4. அப்போ 1 இன்ட்டு 4.44 டிவைடட் பை 2 இன்ட்டு 1, 2 இன்ட்டு 1. சரிங்களா? இது அட்லீஸ்ட் மேனுவலாக போடுறதுக்கு பாயிண்டில் வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வர பார்த்து போடுங்க. டெசிமல் ஒரு சிங்கிள் டெசிமல் வைக்காதீங்க, டபுள் டெசிமல் வச்சு போடுங்க. டபுள் டெசிமல் எப்படி மாற்றுவீங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்க்ரீன் அமுத்திங்கன்னா மோட் ஆப்ஷனு, அந்த மோட் ஆப்ஷனில் போயிட்டு எத்தனை டைம் கிளிக் பண்ணுவீங்கன்னா, ஃபஸ்ட்டு டைம், ரெண்டாவது டைம் பண்ணி இது வருதா, மூணாவது டைம் பிக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? FIX பிக்ஸ்ன்னு. அதில் அது கிளிக் பண்ண என்ன வருதுன்னு சொல்லுங்க. மூணாவது டைம் பிக்ஸ்ன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ண என்ன வருதுன்னு பாருங்க. 0 to 9 ஒரு क्वेश्चन மார்க் வருதுங்க சார். 0 to 9 ஆமாங்க சார். அதுல வந்து நீங்க 4 வச்சுக்கோங்க. ஓகேங்க சார், வந்துருச்சுங்க சார். இப்போ நீங்க கால்குலேட் பண்ணுங்க. 4 டெசிமல் வருதுங்க சார். 4 டெசிமல். அதான் நீங்க ஒரு சிங்கிள் டெசிமல் வச்சே போட்டுட்டு இருக்கீங்களா? சிங்கிள் டெசிமல் வச்சு போடக்கூடாது. 3 or 4 வச்சு தான் போடணும். சரி, சொல்லுப்பா. இப்போ 10.3 ப்ளஸ் ஆர் மைனஸ் √10.3² எவ்வளோப்பா? 10.3². 106.090.
ஓகே. ஒரு இது கொடுக்கணும். 1006 மைனஸ் 4.4 இன்ட்டு அதாவது 4 இன்ட்டு 4.44 4 இன்ட்டு 4.4 4 into 4.4. 17.600. அவ்வளோதான் டபுள் ஜீரோ மட்டும் தான் இருக்குதா 17.600, sir. ஓகே. கீழே வந்து 2 இது சிம்பிளிஃபை பண்ணுறாங்க. அந்த ரூட் இருக்கிற சிம்பிளிஃபை பண்ணி சொல்லுங்க. இந்த ரூட்ல இருக்கிற சிம்பிளிஃபை பண்ணி போட்டு என்ன வரும்? So 9.454. ரூட் இருக்குதா? இல்லை ரூட் எடுத்துட்டீங்களா? ரூட் எடுத்துட்டேன் சார். ரூட் எடுத்தாலும் வந்து 9.454 டிவைடட் பை 2. இப்போ லேமடா வேல்யூ கண்டுபிடிக்க தெரியும் உங்களுக்கு. லேமடா வேல்யூ எப்படி போடுங்க? லேமடா ஈக்குவல் டு 10.3 ப்ளஸ் 9.454 கமா divided by 2 comma 10.3 minus 9.454 divided by 2. அப்போ இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணி போட்டு பார்க்கணும். இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணி போட்டு என்ன வரும்? 9.877. ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்குங்களா? ஆமாம். 9.877. 877. ரெண்டாவது 0.423. 0.432. ஓகேங்களா? ஓகே சார். இது வரைக்கும் ஐகன் வேல்யூ. கொஞ்சம் கால்குலேட்டர் மட்டும் ஸ்பீடாக யூஸ் பண்ணுறான். நான் அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம் பார்த்தேன். கொஞ்சம் லேட் ஆகிடுது. கொஞ்சம் கால்குலேட்டர் மட்டும் நார்மல் கால்குலேட்டர் வாங்கிங்க டக்குன்னு போட்டுருங்க. இதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளமே கம்ப்ளீட் பண்ணுற டைம் நம்ம இப்போ தான் ப்ராப்ளமே ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சுக்கிறோம். செகண்ட் பார்ட் என்னன்னா இது ஐகன் வேல்யூஸ். இதுக்கு பேர் என்னது? ஐகன் வேல்யூஸ். இப்போ நாம என்ன கண்டுபிடிக்கணும்? ஐகன் வெக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஐகன் வெக்டர்ஸ் ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது ஆல்ரெடி கொடுத்துட்டு திரும்ப கொடுத்துக்கிறேன் பாருங்க. டிட்டர்மினன்ட்ங்கிறதுல மேட்ரிக்ஸ் வரும் லாம்டா ஐ இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0. சரிங்களா? இங்கே என்னது? சிக்மாவோட வேல்யூ ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். சிக்மாவோட வேல்யூ எவ்வளோ வந்ததுப்பா? அது சிக்மா போய் பாருங்க. சிக்மா வந்து இதான 3.5 4.4 4.4 6.8. அதை எழுதிக்கங்க. 3.5 4.4 4.4 6.8 மைனஸ் லேமடா இன்ட்டு ஐ வந்து 2/2 மேட்ரிக்ஸ்னா 1001. இது இன்ட்டு x1 ரெண்டு வேரியபிள் என்ன கிடைக்கும்? x1 x2 ஈக்குவல் டு 0. சரிங்களா? அப்போ இதனோட மீனிங் என்ன? டயகனல் மட்டும் லேமடா மைனஸ் பண்ணால் போதும். அப்போ மீனிங் என்ன? 3.5 மைனஸ் லேமடா 4.4 4.4 6.8 மைனஸ் லேமடா இன்ட்டு x1 x2 ஈக்குவல் டு 0. கரெக்டாப்பா? இப்போ லேமடா வேல்யூ ரெண்டு வேல்யூ இருக்குது. அப்போ ரெண்டு கேஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கேஸ் லேமடா வேல்யூ எவ்வளோ சொன்னீங்க? 9.732வா? 9.877. ஓகே. அப்போ 9.877. அப்போ அப்ளை பண்ணுங்க. இங்கே அப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? அப்போ என்னாச்சு? 3.5 மைனஸ் 9.877 4.4 4.4 6.877 சார். 9.877 into x1 x2 equal to 0. சரியாப்பா? ஃபர்ஸ்ட் இருக்கு -6.877 minus 6.5 இல்ல காது கேட்கல எனக்கு கிளியரா சொல்லு. -6.377 377 4.4 4.4 இதை பண்ணப்பா
minus 3.077. ஓகே. x1 x2 ஈக்குவல் டு 0 சரிங்களா? Yes, sir. அப்போ இது காலமும் ரோ காலம் பண்ணிட்டு என்ன கிடைக்குது? மைனஸ் 6.377 x1 ப்ளஸ் 4.4 x2 ஈக்குவல் டு 0. அடுத்து என்ன கிடைக்குது? 4.4 x1 minus 3.77077 x2 equal to 0 சரிங்களா? Okay, sir. இது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். அதனால் என்ன பண்ண போகிறோன்னா, நான் என்ன பண்ணுறேன்னா நார்மலாகவே வந்து அசியூம் பண்ணிக்கிறேன். இப்போ 2 மெத்தட் இருக்குது, கிராஸ் ரேஷியோ மெத்தட் இருக்குது, இது இருக்குது. அது சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னால நம்ம அசியூம் பண்ணிட்டு போட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, x2 will taking 1 வச்சுக்கோங்க, x2 வேல்யூ will taking 1 வச்சுக்கோங்க, அசியூம் பண்ணி எடுக்கிறேன். அப்போ என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுங்க. மைனஸ் 3.77 x1 ஈக்குவல் டு மைனஸ் 4.4 கிடைக்கும். கரெக்டுங்களா? ரெண்டு பக்கம் மைனஸ் Okay. இருக்கிறாங்க, ப்ளஸ்ன்னு ஆயிரும். அப்போ x1 ஈக்குவல் என்ன கிடைக்கும்? 4.4 டிவைட் பை 6.377 வரும். இதனோட ரிசல்ட் மட்டும் சொல்றாங்க, x1ஓட வேல்யூ எவ்வளோ வருது? 4.4 divided by 3.66 6.377 ரெண்டு டிவைட் பண்ணி போட்டப்போ 0.690. 0.690 690. ஜீரோங்கிறது விட்டுடலாம் சரிங்களா? இது x1 வேல்யூ. அப்போ எக்ஸுங்கிறது ஐகன் வெக்டரு. அப்போ என்ன கிடைக்கும்? அதனோட ஃபார்முலா x1 x2. அப்போ இதனோட ரிசல்ட் என்ன வந்துக்குது? இது 0.69, x2ஓட வேல்யூ 1 சரிங்களா? இது எந்த லேமடா வச்சு போட்டீங்க? லேமடா வேல்யூ 9.877 வச்சு போட்டுக்கிறீங்க. கரெக்டுங்களா? புரியுதாப்பா இது எப்படி வந்ததுன்னு? Okay, sir. இப்போ என்ன பண்ண போறீங்க? நார்மலைஸ் வெக்டர் கண்டுபிடிப்பீங்க. இதனுடைய நார்மலைஸ் வெக்டர் கண்டுபிடிக்க போறீங்க. இதனுடைய நார்மலைஸ் வெக்டரோட கான்செப்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னா, E1 dash அதனோட மீனிங் ஃபார்முலா என்னன்னு பார்த்துக்கங்க. ஆல்ரெடி கொடுத்துக்கிறேன். x1 டிவைட் பை ரூட் ஆஃப் x1 ஸ்கொயர் பிளஸ் x2 ஸ்கொயர். ரெண்டு வெக்டர். அப்போ ரெண்டு வெக்டருக்கு இதே ஃபார்முலா தான், x1 வெக்டர் பிளஸ் x2 ஸ்கொயர். ஓகே. அப்போ x1ஓட வேல்யூ என்ன? x1ஓட வேல்யூ 0.69 டிவைடட் பை அதனுடைய ஸ்கொயர் ரூட் வேல்யூ என்னவோ 0.69 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர். அடுத்து என்னது? 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் 0.69 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர். சொல்றாங்கன்னு இது போட்டால் என்ன வருது சொல்லுங்க, சிம்பிளிஃபை பண்ணி கால்குலேட்டர்ல. E1 டேஷ் கிடையாது, E1 டேஷ்ங்கிறது நம்மளுக்கு வந்து ரோ வைஸ் வரும். E1 டேஷ் கிடையாது, E1 சொல்றேன். இந்த ரூட் வேல்யூ என்ன? 0.69 ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர். இதனோட வேல்யூ என்ன? ரூட்ல போட்டு காத்தா போட்டு டிவைட் பண்ணி சொல்லுங்க டக்குன்னு. கால்குலேட்டர் 0.37. ஸ்லோவா இருக்குது. கால்குலேட்டர் ஸ்பீடா யூஸ் பண்ண ப்ராப்ளமே நான் நிறைய முடிச்சுக்கலாம். கொஞ்சம் பாட்டு ஸ்பீடா ஒர்க் அவுட் பண்ணா நிறைய ஒர்க் அவுட் பண்ணாதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம ஈஸியான பாட்டு 50 யூனிட் எந்த டேபிள் எதுவுமே இல்லை, நார்மலா லோயர் கிளாஸ் லெவல் தெரிஞ்சாவும் போது நம்ம ஈஸியா மார்க் எடுத்துடலாம். போட்டிங்களா இல்ல டவுட் இருக்குதா தம்பி? 0.69 divided by 1.214, sir. இந்த ஓவரால கம்ப்ளீட் பண்ணா ரூட் கண்டுபிடிச்சுக்க. ஓவரால கம்ப்ளீட் பண்ணா 0.56, sir. 568, sir. 0.568. அப்ப இதை டிவைட் பண்ணி சொல்லுங்க. 0.69 டிவைட் பை 0.568 டிவைட் பண்ணி சொல்லுங்க. இல்ல சார், டிவைட் பண்ணிதான் சார். ஓ அதே சொல்லிட்டீங்களா? அப்ப 0.568. அப்போ 1 டிவைட் பை திஸ் வேல்யூ போட்டிங்களா? 1 டிவைட் பை இது என்னப்பா? 1 டிவைட் பை திஸ் வேல்யூ. இந்த வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்போ 1 டிவைட் பை அந்த வேல்யூ போட்டால் போதும் இல்லை? ஏன் அவ்வளோ ரீட் பண்றீங்க?
எப்போ போட முடியலையா? 1.355 சார். 1.3 55. இதை E1ஓட வேல்யூ கரெக்டுங்களா? எஸ் சார். சார் நம்மளுக்கு P1 வேல்யூ வேணும். P1ஓட வேல்யூ என்ன? λ1 டிவைடட் பை λ1 பிளஸ் λ2. இதை P1ஓட வேல்யூ. இது என்ன கிடைச்சது? 9.877 டிவைடட் பை 9.877 பிளஸ் 0. இன்னொரு லேம்டா வேல்யூ என்னப்பா? 2 லேம்டா இல்லை, ஒரு லேம்டா வேல்யூ இது. இன்னொரு லேம்டா வேல்யூ என்ன வந்தது? 0.432 கரெக்டுங்களா? 0.432. அதை டிவைட் பண்ணி போடுங்க. டிவைட் பண்ணி போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்? 0.432 போட்டால் என்ன கணக்கு கிடைக்குது? கொஞ்சம் கால்குலேட்டர் ஸ்பீடாக யூஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும், பார்த்துக்குங்க. தப்பு 0.958 போட்டிங்களா? 0.958 P1ஓட வேல்யூ கரெக்டுங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அந்த பிரின்சிபலோட ஈக்குவேஷன் வேல்யூ கிடைக்கணும். y1 ஈக்குவல் என்ன ஃபார்முலா? E1 டேஷ் இன்ட்டு எக்ஸ். E1 டேஷ் வேல்யூ என்ன? இப்போ தான் போட்டீங்கன்னா E1ஓட வேல்யூ ரோ வைஸ் எழுதுவீங்க, காலம் வைஸ்ங்கிறது ரோ வைஸ் எழுதுவீங்க. சரிங்களா? 0.58 1.33 1.35 0.568 1.355 into x1 x2 into x1 x2. அப்போ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இதோட ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் முடிஞ்சுக்குது. இதே மாதிரி செகண்ட் பிரின்சிபல் இப்போ என்ன பண்ணணுமோ அதனோட ஐடியா தான். ஓகே, இது ஃபர்ஸ்ட் பிரின்சிபலோட கான்செப்ட். சரியாப்பா? இப்போ லேம்டா ஈக்குவல் டு இந்த வேல்யூ போட்டா இதே ப்ராசஸ் என்ன பண்ண போகிறோம்? லேம்டா ஈக்குவல் டு அடுத்த கான்செப்ட். அடுத்த கான்செப்ட் என்ன? ரெண்டாவது கேஸ் லேம்டா ஈக்குவல் டு 0. எவ்வளோ வந்து 438. லேம்டா வேல்யூ செகண்ட் வேல்யூ மேலே போகணும் 0.432. அப்போ அந்த கேஸில் அதே ஐடியா வச்சு அப்படியே போடுங்க. 0.432 இது எங்கே அப்ளை பண்ணுவீங்க? எங்கேன்னு இங்கே அப்ளை பண்ணுவீங்க. அந்த சிக்மா மைனஸ் லேம்டா இருக்குல்ல, எங்கே இந்த பார்ட், இது நம்மளுக்கு மெயின் ஈக்குவேஷன். இதில் அப்ளை பண்ணுவீங்க. லேம்டா வேல்யூ என்ன பண்ணுவீங்க? 0.432ங்கிறத இந்த இடத்துல அப்ளை பண்ணுவீங்க. ஓகே, நோட் பண்ணிக்கோ. நோட் பண்ணிட்டு அப்ளை பண்ணிட்டு அந்த மேட்ரிக்ஸ் சொல்லுப்பா. என்ன பண்ணுவீங்க? லேம்டாவுக்கு பதிலாக 0.432, இதுக்கு 0.432. சரிங்களா? இதை அப்ளை பண்ணிட்டு நான் கீழே வந்துடுறேன், அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். 3.680 சார். 680 மைனஸ் தானே பண்ணுறாங்கன்னு. 3.5 minus 0.432 சார். ஆமாம், அப்போ 432. அடுத்து இது 4.4 வரும், இது 4.4 வரும். இது 6.8 மைனஸ் 0.43 வரும். இன்ட்டு x1 x2 வரும். ஈக்குவல் டு 0 0 வரும். சொல்கிறாங்கன்னு மைனஸ் பண்ண எவ்வளோ வருது சொல்லுங்கள்? 3.068. 3.068 அதான் கேட்டேன். ஓகே, அப்போ 4.4. இதே அகைன் 4.4. இது மைனஸ் பண்ணாங்கன்னு 6.368. 368. x1 x2 0 0 கரெக்டுங்களா? டக்கு டக்கு போடுறாங்க, கொஞ்சம் ஸ்பீடாக போடுங்க. ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் டக்கு டக்கு போடுவீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், கொஞ்சம் கால்குலேட்டர் ஸ்பீடாக யூஸ் பண்ணி சொல்லுங்கள். இதே மாதிரி அசியூம் x1 ஈக்குவல் டு x2 எது வேணால் வச்சுக்கோங்க. மேபி x2 ஈக்குவல் டு 1 வைக்கிறது போல x1 ஈக்குவல் கூட 1 வச்சுக்கலாம், மாற்றி கூட வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. எது வேணும் 1 வச்சுக்கிட்டா போதும். அப்போ இதை 1 வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? 3.068 ப்ளஸ் 4.4 x2 ஈக்குவல் டு நீங்கள் எது வேணால் வச்சுக்கலாம்ப்பா. இதை நாம் அசியூம் பண்ணி எடுக்கிறது தான், அது ஒரு பிரச்சனை கிடையாது. மைனஸ் 3.068. அப்போ x2 ஈக்குவல் டு மைனஸ் 3.068 டிவைடட் பை 4.4 சொல்கிறாங்க. x2ஓட வேல்யூ எனக்கு x1 வந்து அசீவ் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ x2ஓட வேல்யூ என்ன வரும் சொல்லுங்க? 0.697. சொல்லுப்பா. மைனஸ் 0.697. 697. அப்போ ரெண்டாவது ஐகன் வெக்டரோட கான்செப்ட் என்ன? x1 x2. x1ஓட வேல்யூ என்ன கிடைச்சது?
1 x2 ஓட வேல்யூ மைனஸ் மைனஸ் 0.697. அண்டர்ஸ்டுண்டா? சரி, இப்போ என்ன பண்ணுவீங்க? நார்மலைஸ் மெத்தட் கண்டுபிடிக்க போறீங்க. நார்மலைஸ் மெத்தட் ஃபார்முலா ஆல்ரெடி கொடுத்துட்டேன், அது திரும்ப நான் எழுதல. ஸ்கொயர் ரூட் போட்டு கண்டுபிடிச்சு சொல்றேன். 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் என்ன வேல்யூ வரும், அதாவது 1 ஸ்கொயர் பிளஸ் 0.697 ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி என்ன கிடைக்கும்? மைனஸ் 0.697 டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் பிளஸ் இங்கே ஒரு மைனஸ் சைன் வரும், மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், அதனால விட்டுட்டேன். மைனஸ் 0.697 ஹோல் ஸ்கொயர் சொல்றாங்க. எனக்கு டக்குனு கால்குலேட்டர் யூஸ் பண்ணி இந்த வேல்யூ சொல்லுங்க. போட்டீங்கன்னா என்ன வரும் பொறுப்பா? 1 டிவைட் பை இந்த வேல்யூ என்ன, 0 டிவைட் பை இந்த வேல்யூ என்ன, ரெண்டையும் போடுங்க கமெண்ட் பண்ணி. ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து சொல்லுப்பா. 0.673. 0.673. ரெண்டாவது வேல்யூ ரெண்டாவது வேல்யூ என்ன? டக்குனு போடுங்க கால்குலேட்டர்ல. ஏன் என்ன நம்ம கஷ்டமா? இல்ல சார், இந்த கால்குலேட்டர் கொஞ்சம் ஸ்பீடு வர மாட்டேங்குது. ஏன்னா இன்னும் நான் 4-5 ப்ராப்ளம் முடிச்சிருப்பேன். நீங்க கொஞ்சம் இது பண்றீங்க கால்குலேட்டர் யூஸ் பண்றதுக்கு, கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து போடுங்க. கால்குலேட்டர் ஈஸியா நிறைய ட்ரா பண்ணி யூஸ் பண்ணாதான் நம்மளுக்கு ப்ராப்ளம் கம்ப்ளீட் பண்ண முடியல, டைம் பத்தாது. ஓகே சார். மைனஸ் 0.469. ஓகே, இப்போ என்ன பண்ண போறீங்க? திரும்ப P2 வேல்யூ. P2 வேல்யூ என்ன? lambda 2 divided by lambda 1 plus lambda 2. lambda 2 வேல்யூ என்ன? 0.432 divided by இது 9.877 plus 0.432. இதை டிவைட் பண்ணி சொல்றாங்க எவ்வளவு வரும்? டிவைட் பண்ணி சொல்லுங்க எவ்வளவு வருது? டிவைட் பண்ணிட்டீங்களா? 0.041 சார். என்ன சொல்லுங்க? 0.041. ஓகே, நம்மளுக்கு என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிக்கணும்? P1 plus P2 is approximately value is equal to 1 சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்போ P2 ஓட வேல்யூ 0.041 plus P1 ஓட வேல்யூ என்ன? P1 வேல்யூ 0.9 நம்ம போடுறீங்க பாருங்க. P1 வேல்யூ 0.958. ஓகே, 958 0.958. ரெண்டே ஆட் பண்ணி சொல்லுங்க. அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1 வருதுன்னு பாருங்க. அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1 வருதுன்னு பாருங்க. 0.94 வருதுங்க சார். எப்பறம் 94 வரும்? இங்க 99 வருதுல்ல. கால்குலேட் போட தெரியலடா கண்ணு. ஏன் கால்குலேட்டர் யூஸ் பண்ணல? மேனுவலா வச்சு போடு. ஈஸியான கால்குலேஷன் மேனுவலா வச்சு போடு. கால்குலேட்டர் என்னமோ பழைய கால்குலேட்டர் மிஸ்டேக் ஆகிட்டு இருக்குது, கொஞ்சம் எரர் வருது பாருங்க. அதுக்கு யூஸ் பண்ணிடாதீங்க. 999 வருது பாருங்க. அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1 வருதுங்க. 0.999 வருது. ஓகேங்க சார். ஐயா 0.94 வருது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. டெசிமலுக்கு தப்பு பண்ணிருப்பீங்க நீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. ஓகே. சரி, அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1 உங்களுடைய மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அக்யூரேட்டா வருதுன்னு நினைக்கிறேன். அப்போ y2 ஓட ஃபார்முலா e2 டேஷ் இன்டு x. அப்போ என்னது e2 டேஷ் ஓட வேல்யூ என்ன? இப்போ தான் போட்டீங்க. e2 டேஷ் வேல்யூ என்ன மேலே பார்த்து சொல்லுங்க. 0.673 மைனஸ் 0.469. அப்போ சொல்லுங்க 0.673 மைனஸ் 0.469 இன்டு x1 x2. அப்போ சொல்லுங்க 0.673 x1 minus 0.469 x2. அவ்வளோதான் இதனுடைய கான்செப்ட். கொஞ்சம் ஸ்பீடாக ஒர்க் அவுட் பண்ணுங்க. நான் 3x3 மேட்ரிக்ஸ் கூட போடலான்னு நீங்கள் ஸ்லோவாக இருக்கனால அது வந்து நான் உங்களுக்கு ஹோம் ஒர்க்காக கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. இதே ஐடியா வந்து 3x3 மேட்ரிக்ஸ்க்கும் ஆல்ரெடி ஐகன் வேல்யூஸ்